நமஸ்காரம். நமஸ்காரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒரு என்னென்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் தேவப்பெருமாள், அவளுக்கு வந்து மகா சுவாமிகள் சங்கர், ஏதோ அவருடைய அனுகிரகம், இந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் எங்களுக்கு ஒரு வெல்விஷர் கஸ்டமர்ஸ் வந்து இன்றைக்கி கிடச்ச நேற்று தான் ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போனான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நான் நினைக்கிறது வந்து தேவப்பெருமாளும் அந்த சகலாச்சாரிய மகா பெரியவாளை இங்கே கொண்டு விட்ட மாதிரி நான் நினைக்கிறேன். எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் நன்னா இருக்கணும், இங்கே தறி போடுறவா நன்னா இருக்கணும், உங்கள் லேடிஸ்லாம் இவ்வளோ இதுவாக ஒர்க் பண்ணுறா ஸ்டாஃபு, நீங்கள்லாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் எங்கள் கம்பெனி வந்து 55 வருஷமாக இருக்குது. 1500-2000 பேருக்கு உத்தியோகம் கொடுக்குறோம். என் பொண்ணு கல்யாணம் வருது, அவள் பேரும் காமாட்சி. சூப்பர். அதை வந்து சிறப்பான முறையில் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட சாரி வெரைட்டி என் ஒய்ஃப் எல்லாம் பார்த்து சூஸ் பண்ணிட்டுருக்கா. இது ஒரு குரூப் ஸ்டாஃபோட ஒய்ஃபுக்கு. அதேமாதிரி நம்ம வீட்டோட தேவைகள் பின்னாடி வரும். நவம்பர் மாதம் கல்யாணம், அதுக்கு நடுப்புற நாங்கள் வந்துருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்தப்ப சில வேஷ்டி இல்லாமல் காமிச்சேன், அது நம்ம ஸ்டாஃபுக்கும் கொடுக்கலாம், நம்ம பாரம்பரியத்தில் இருக்கவங்க. இதை தவிர நாங்கள் மோடி கோட்டு கொடுக்க போகிறோம், நம்ம தலைவரோட ஞாபகார்த்தமாக. அதனால் ஞாபகார்த்தம்னு சொல்லக்கூடாது, அவரோட இது நினைவு நம்ம மனசில் எப்பயும் இருக்கணும். ஏஆர்எஸ் நன்னா க்ஷேமமாக இருக்கணும். இங்கே இருக்கிற ஓனரோ ஸ்டாஃபோ இதில் பின்னாடி வேலை பார்க்குற தறியில் இருக்கிறவங்களோ எல்லாரும் நல்ல விதமாக குடும்பத்தையும் நடத்தணும், நம்ம கடையும் நடத்தணும், நம்ம நாட்டையும் நடத்தணும். நம்ம பெரியவா வந்து திருப்பி திருப்பி சொல்கிறது, நாடு முக்கியம், நம்மளோட மாத்ருபூமி, இதை நம்ம வந்து கட்டுக்காப்பாக வச்சுக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறந்து போயிட்டேன், எங்களுக்கு ஒரு ஜப்பான் கொலாபரேஷன் இருக்குது. டெஃபினட்டாக முடிஞ்சால் இந்த கல்யாணத்தை ஒட்டி வரவங்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நம்ம தறிக்கும் நம்ம கடைக்கும் ஆக்ஷன் வந்து இதுதான் எங்களோட சில்க்கு. நீங்கள் ஏதோ சில்க் ரோடெல்லாம் பேசின்னு இருக்கீங்க சைனாவில், நாங்கள் தொட்டு காஞ்சிபுரத்தில் பேசின்னு இருக்கோம், பண்ணின்னு இருக்கோம், வந்து பாருங்கன்னு சொல்லி அவாலையும் இது பண்ண போகிறோம். இதில் 2-3 அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க, அந்த லேடிஸும் வராங்க அந்த கல்யாணத்தை. நீங்கள் வந்து பெருமாள் ஆசீர்வாதம், பெருமாள் மாலையோட நம்ம ராஜு ஸ்ரீனிவாஸ் வரேன்னு இருக்கார். ரொம்ப சந்தோஷம். இந்த தொடர்பு வந்து இதோட இருக்கக்கூடாது, இது தொடர்ந்துட்டே இருக்கணும். அதனால தான் நான் சுஜா ஷோயேங்கிற கம்பெனியில் வந்து இதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், இந்த நேமை. உங்கள் பேரும் இப்போ எங்களோட பட்டியலில் வந்துடும். ஸோ நம்ம நல்லது எல்லாத்துக்கும் உங்களோட தொடர்பு இருக்கணும். தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து ஒரு சரி ரொம்ப தறிக்கு போகிறோமே, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமோ, அவங்க என்ன கஷ்டப்பட்டு எல்லாமே கஷ்டப்பட்டு நெய்யறது தான். நீங்கள் வேட்டி 600 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினாலும் 10,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஒரே கஷ்டம்தான் நீங்கள் படுறது இல்லையா? போடுற மெட்டீரியலை தவிர மற்ற எல்லாம். ஆனால் இது இவ்வளோ ஒரு நான் அதான் கேட்டேன், ஒரு புடவை நெய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டேன். 45 நாள் அப்படிங்கிறாரு. 45 நாள் வந்து ஒருத்தருக்கு கூலி கொடுக்கணும்னா நம்ம சாதாரணமாக எங்கள் வீட்டிலலாம் இப்போ 1000 ரூபா கேட்குறாங்க இல்லையா? அந்த விலை கூட அதில் இல்லை, அந்த ப்ரைஸ் கூட அந்த புடவையில் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது கலெக்ஷன்லாம். ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா இது வந்து இப்போ நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் நம்ம வந்து குழந்தை நல்லா இருக்கணும்னா நம்ம நம்மளுக்காக உழைக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் சொன்னேன், இங்கே வேறு எங்கேயும் நான் போகலை, முதல்ல எனக்கு பிடிச்சி அப்புறம் குழந்தைக்கு வாங்கிக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு உழைக்கிறவங்க தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வாங்குறது. ரொம்ப நல்லா இருக்குது. அதான் ஒவ்வொன்றா இப்போ எடுத்துட்டு இருக்கோம், இன்னும் முடியலை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல இருக்கு. வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுலேருந்து இது வந்து பார்த்தோன்னா ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டோன்னா, மாமா ஒரு பெரிய யூனிட் வச்சுருக்கார். அவர் அந்த யூனிட் வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டேன்னா, லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறவா நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணங்கள் அவருக்கு. ஏன்னா அவருடைய எண்ணங்கள் பாருங்கள், இப்போ எவ்வளோ பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் இப்போ ஒரே ஃபீல்டு தான், அவர் வந்து மல்டி மில்லியன் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம், நாங்கள் வந்து சும்மா ஹேண்ட்லூம் பிஸ்னஸ். ஆனால் பேசிக் பார்த்தோன்னா ஒரே பேசிக் தான், டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரே அந்த ஒரே பேசிக்கல் தான். நீங்கள் சொன்ன மாதிரி கைத்தறிக்கு வாழ்வு கொடுங்கோன்னு நான் கேட்பேன், நீங்கள் வாழ்வு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அருள். வாழ்க நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ.
காஞ்சிபுரம் ARS Sarees, வரதராஜ பெருமாள் கோயில் பின்புறம், சின்ன காஞ்சிபுரம் 9445703232.